ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு புதன்கிழமை. இன்னைக்கு காலையில் என்னோட கிச்சன் ரொட்டீனை தான் இந்த விளாக்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன விஷயம், இந்த சின்ன விஷயத்துக்காகலாம் அடிபிடி சண்டை போடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அந்த விஷயத்தையும் இந்த விளாக்ல நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30க்கு மேலே தான் என்னோட கிச்சன் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா இப்போ பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 9th ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 1 வீக் மட்டும் ஸ்கூல் சொல்லியிருக்காங்க. எப்போவுமே என் பொண்ணுக்கு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷிஃப்ட் தான். என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு. ஏன்னா எப்போவுமே நம்ம ஏரியாவுக்கு வந்து ஸ்கூல் பஸ் 6 o'clock வந்துடும். ஆனால் இப்போ இந்த 1 வீக் மட்டும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஸ்கூல் டைம் சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது ஹாஃப் அ டே மாதிரி சொல்லியிருக்காங்க. 8:30 to 12:30 தான் ஸ்கூல் ஹவர்ஸ் டைமேவும். ஆனால் நம்ம ஏரியாவுக்கு அவளோட ஸ்கூல் பஸ் பார்த்தீங்கன்னா 7:25க்கு வந்துடும். அதுக்குள்ளே நம்ம ரெடி ஆகணும். நான் இப்போ 6:30க்கு தான் வந்து கிச்சனுக்குள்ளே இன்னைக்கு என்ட்ரு ஆகிருக்கிறேன். அதனால இப்போ கடகடன்னு அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ணிடலான் இருக்கேன். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவளுக்கு நான் கொடுத்து அனுப்பல, வீட்டிலேயே தான் அவங்க சாப்பிட்டுட்டு போகிறாங்க. மேடம் வந்து இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க வரதுக்குள்ளே நம்மளும் சட்டு புட்டுன்னு எல்லாம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மாவு கிளறி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டீயும் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி தான் வச்சுருந்தேன் இந்த மாவு பிசைறதுக்காண்டி. இப்போ அந்த மாவையும் வந்து பிசறி வச்சிடலாம். இதில் வந்து இன்னைக்கு பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கிறேன். பச்சரிசி மாவு, உப்பு, சுடுதண்ணி போட்டு நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுறலாம். சூடு பொறுக்க முடிஞ்சால் கையிலே கிண்டலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சூடாயிருச்சு. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக வந்து கையை வச்சு பிசைஞ்சிக்கலான்ட்டு பிசைஞ்சிட்டு இருக்கேன். ஆனால் சூடு தாங்க முடியலங்க. இருந்தாலும் என்ன சொல்கிறது, அவசரம், டைம் ஆயிடுச்சு, பிள்ளைய கிளப்பணும் இல்லையா, அதனால் கடகடன்னு பிசைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டேன். இதை வந்து நல்லா அமுத்தி கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா சாஃப்டாக இருக்கும். அதுக்கிடையில் நமக்கும் கொஞ்சம் இந்த பெட்ரோலை ஊற்றிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு டீயை வடிகட்டிட்டு இருக்கேன். ஹஸ்பண்டும் ஒரு பக்கம் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க, அம்மா டீ கொடுன்னு. சரி ஓகேன்ட்டு 2 பேருக்காக டீ ஊற்றிட்டு இருக்கேன். பாப்பா வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டும். அதுக்குள்ளே அவள் வந்து எப்பயுமே சூடாக குடிக்க மாட்டா, ஆற வச்சு தான் குடிப்பா, பச்சை தண்ணியாக ஆயிடணும். அதனால் அவளுக்கு அந்த பவுல்லே வச்சு ஆற வைக்கட்டுன்ட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ டக்குன்னு டிஃபன் ரெடி பண்ணிடலாம். டிஃபன் பண்ணுறதுக்கு இட்லி பாத்திரத்தை தான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி என்ன டிஃபன்னா இடியாப்பம் தான் செய்ய போகிறேன். நீங்கள் இடியாப்பம் செஞ்சாலும் சரி, இட்லி செஞ்சாலும் சரி, இந்த இடத்துல ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் பிகினராக இருக்கவங்களுக்கு. நம்ம என்ன தான் வந்து அந்த இட்லி வறுக்கிற துணியாக இருக்கட்டும், அந்த இடியாப்பம் இதெல்லாம் செய்கிற அந்த கிளாத் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம என்ன தான் சோப் போட்டு அதாவது விம் ஜெல் போட்டாலும் சரி, எப்படி வாஷ் பண்ணி வச்சாலும் அதில் எப்படி சின்ன சின்ன நம்ம கண்ணுக்கே தெரியாத மைக்ரோ ஜெர்ம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி தண்ணி பாயில் ஆனோடனே அதில் போட்டு எடுத்திங்கன்னா அதில் உள்ள ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். அதனால் இந்த டிப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். குழந்தைங்களாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் நம்ம ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இல்லை, நம்ம வீட்டில் பொதுவாகவே எது செஞ்சாலும் ஹைஜீனிக்காக செஞ்சு சாப்பிட்றது நம்ம எல்லாருக்குமே வந்து உடம்புக்கு ஹெல்தி. இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கு. இப்போ கடகடன்னு இந்த இடியாப்பாச்சில் போட்டு நான் இட்லி தட்டில் தான் பிழிஞ்சிட்டு இருக்கேன். நான் எப்பயும் தனித்தனியாக ஒவ்வொரு இதெல்லாம் பிழியறது இல்லைங்க. இந்த மாதிரி இதை மொத்தமாக அப்படியே போட்டு பிழிஞ்சு விட்டுறது இட்லி மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்து சாப்பிட்றது. ஆனால் செம சாஃப்டாக இருக்கும். இப்படி மொத்தமாக பிழியறனால வந்து களி மாதிரிலாம் இருக்காது, செம சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஃபைனலாக நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து வீட்டிலேயே நான் அரைச்ச மாவு தான், நான் ரெடி பண்ண மாவு தான். இப்போ இடியாப்பம் ஒரு பக்கம் வேகட்டும், அதுக்கு இடையில ஒரு தேங்காய் உடைச்சி தேங்காய் பாலுக்கு டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். நான் எப்பயும் தேங்காய் பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் கூடயே ஜீனியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போடுவேன். இன்னைக்கு வந்து ஜீனி தான் போட்டிருக்கேன். ஜீனியும் ஏலக்காவும் சேர்த்து போட்டு ஃபில்ட்ரு பண்ணி தேங்காய் பாலும் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ உதிரி உதிரியாக சாஃப்டாக இடியாப்பம் சூப்பராக இருக்குது. இப்போ நான் பிளேட்லேயும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். துணியிலே ஒட்டலை கொஞ்சம் கூட, செம்ம சாஃப்டாக இருக்கும் இடியாப்பம். நான் ஏற்கனவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், எப்படி சாஃப்டாக இடியாப்பம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு. அதை பார்க்காதவங்க நான் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பமும் தேங்காய் பால் தான். ஃபர்ஸ்ட்டு பாப்பா ரெடி ஆகி வந்துட்டா அவளுக்கு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். அப்புறம் பேலன்ஸ் உள்ள மாவுலையும் வந்து ஒரு தட்டு நான் பிழிஞ்சிருந்தேன், அதையும் வேக வச்சிடலாம், வேகட்டும். இப்போ பாருங்க, சாதத்துக்கு மட்டும் அரிசி மட்டும் ஊற வச்சுட்டு பாப்பாவை ஸ்கூல் பஸ் ஏற்றி விட போயிட்டேன். இப்போ பாப்பா ஸ்கூல் பஸ் ஏற்றி விட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பஸ்ஸு 7:25 சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா 8:00 தான் பஸ்ஸே வந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா ஹஸ்பண்டும் சீக்கிரம் ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க, 9:00 கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. சரி பார்த்து இன்னி வந்து காய்கறி வாங்கி கட் பண்ணி வச்சு செஞ்சு சமைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். எப்பயுமே வெஜிடேரியனோட நான்வெஜ் சமைக்கிறது தான் ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப சிம்பிள். வெறும் வெங்காயம் தக்காளி கட் பண்ணால் மட்டும் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சில சமயம் வீட்டில் இருக்கும், ஏற்கனவே ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பேன். இல்லைன்னா அது டக்குன்னு ஒரு இடிகல்லையோ இல்லை மிக்ஸி ஜார்லையோ போட்டு டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடுவேன். அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் வெஜிடேரியன் அப்படி கிடையாது. ஒரு குழம்பு வைக்கணும், அதுக்கு 2 காய் பார்க்கணும், அதுக்கு பொடியாக நறுக்கிட்டு வச்சுக்கிட்டு அது ரொம்ப வேலை. அது கொஞ்சம் கஷ்டமானது தான். இந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? வெஜ்ஜு வந்து சமைக்கிறது ஈஸியா இல்லை நான்வெஜ் சமைக்கிறது ஈஸியான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போது டக்கு டக்குன்னு வந்து வீட்டுக்குள்ள சாதத்தையும் வந்து வச்சு விட்டுட்டேன். அப்படியே சிக்கனையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து சிக்கன் தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறேன். இது நல்லா இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆயில் விட்டு ஹோல் கரம் மசாலா சேர்த்துட்டு, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம். இன்னைக்கு சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், இன்னைக்கு டைம் இல்லை உரிக்கிறதுக்கு. அதனால பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி, கூடவே ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை நல்லா சேர்த்து வதக்கியிருக்கேன். நல்லா இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கணும். ஆனியன் நல்லா வதங்கவும் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து பொடியாக நறுக்கி அதையும் கூட சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். சிக்கனையும் ஒரு பக்கம் கழுவி வச்சுருக்கேன். அதுக்கிடையில் இதுக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன். அதனால் தேங்காய் உடச்சி அதை ரெடி பண்ணிக்கலாம். எப்பயுமே எனக்கு தேங்காய் உடச்சோன்னே அந்த தேங்காய் தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்குது. உங்களுக்கும் அந்த பழக்கம் இருக்கா? இல்லாட்டி நீங்கள் வேஸ்ட் பண்ணிடுவீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு சின்ன டிப்பு. எப்பயுமே தேங்காய் வந்து உடைச்சிங்கன்னா அந்த 3 கண்ணு இருக்கு இல்லையா, அந்த முடியில் உள்ள தேங்காய் தான் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா அது யூஸ் பண்ணாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா அது வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் அந்த அரை முடி தேங்காவை நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்த மீதமுள்ள அரை முடி தேங்காவை நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக உடச்ச உடனே அதுலேருந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஒரு சில்லு எடுத்து கொடுத்துருவேன். எல்லாருமே அப்படியே வெறுமனே சாப்பிடுவோம். ஏன்னா அப்படி சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதான். அதில் வந்து ரொம்ப குட் ஃபேட் இருக்கிறதுனால நம்ம ஹார்ட்டுக்கு வந்து நல்ல ஹார்ட் அட்டாக் வராமல் பாதுகாத்துக்கு தான். அதனால் ஆளுக்கு ஒரு பீஸ் நம்ம சாப்பிடுவோம். நம்மளோட லைஃப் டைமும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஏதோ ஒரு இதில் படித்தேன். அதனால் அது படித்ததுலேருந்து நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கூடவே வந்து நம்ம கழுவி வச்ச சிக்கனையும் இது கூட சேர்த்துட்டேன். சிக்கன் வந்து வேகிறதுக்கு உடனே தண்ணி ஊற்ற மாட்டேன் நான் எப்போயுமே. சிக்கன் அதுவே நல்லா வதங்கி அதுலேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் வெந்து வரணும். அப்படி வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த கவுச்சி ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும். அதனால தான் தண்ணியே ஊற்றாமல் அப்படியே வேக வைக்கிறது. இது கூட பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1½ ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் இது மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் மிளகாய்த்தூள் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் காரம் கம்மி தான் என்னோட மிளகாய் பொடி. நான் இன்னைக்கு பெப்பர் தான் அதிகமாக சேர்க்க போகிறேன், அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு இதை ஒரு மூடி போட்டு நல்லா மூடி விட்டுடலாம். இப்போ பாருங்க சாதமும் வெந்துருச்சு. இப்போ சாதத்தையும் ஒரு பக்கம் வடித்து விட்டுறலாம். இப்போ கிரேவி பாருங்க, அதில் உள்ள மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ஆனால் சிக்கன் வந்து 80% வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். அதுக்கடையில் இதுக்கு தேவையான ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கலாம். அதில் கொஞ்சமாக தேங்காய், ஒரே ஒரு சில்லளவு தேங்காய், 1 ஸ்பூன் வந்து சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம். இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி ஸ்பூன், அதனால தான் நான் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா, இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து அதை இந்த கிரேவியில் அப்படியே நம்ம சேர்த்துடலாம்.
இப்போ பாருங்க மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கன் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்து விட்டுறலாம். மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கூட சேர்த்து விட்டுறேன். நீங்கள் இதில் தேங்காய் சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. தேங்காய் சேர்க்காமலே இதுக்கு மேலே அப்படியே நீங்கள் கறி மசால் தூளும் பெப்பர் தூளும் சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் வந்து தேங்காய்க்கு பதில் தயிர் கூட சேர்ப்பாங்க. அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இது கொஞ்சம் ரெடி ஆகட்டும். சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா நான் ரசத்துக்கும் ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கறி மசால் தூள் சேர்த்துருக்குறேன். லாஸ்ட்டாக சேர்க்கும்போது தான் இதோட மனமும் ருசியும் நமக்கு அப்படியே கிடைக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும் அடுப்பில். இந்த பக்கம் நான் ரசத்துக்கும் தாளித்து விட்டுறேன். இப்போ பாருங்க சிக்கன் வந்து நல்லா ஆயில் பிரிஞ்சு செம்மையாக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கிடலாம். அப்புறம் இதுக்கிடையிலே பேலன்ஸ் உள்ள மாவுலையும் வந்து இடியாப்பம் பிழிஞ்சு விட்டுட்டேன். இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்காக எங்கள் வீட்டில் அடிப்படி சண்டை வரும்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் இடியாப்பெல்லாம் பிழிஞ்சிட்டு கடைசியில் கொஞ்சம் மாவு இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம கொலக்கட்டை பிடிச்சி வைப்போம். அந்த கொலக்கட்டைக்காக தாங்க என் பொண்ணெல்லாம் அடிப்படி சண்டை போடுவா. எனக்கும் அது பிடிக்கும், என் பொண்ணுக்கும் பிடிக்கும். எங்கள் அம்மா கூட கேட்பாங்க, கொலக்கட்டை இருந்தால் எனக்கு கொடுங்க. ஆனால் சரி இப்படி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு தனியாக கொஞ்சம் கூடுதலாக நிறைய மாவு போட்டு நம்ம செஞ்சோன்னா அப்போ ஒரு ஆள் கூட அதை சிந்த மாட்டாங்க, தொடவே மாட்டானுங்க. இந்த மாதிரி 1, 2 வைக்கும்போது மட்டும் எனக்கு 2 உனக்கு 2ன்னு சொல்லிட்டு சண்டை போடுவானுங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் அல்பமாக தான் இருக்கு, பரவாயில்ல. இருந்தாலும் இது ஒரு சின்ன விஷயமா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சாதம், ரசம், தேங்காய் பால், தயிர், இடியாப்பம். என்னடா நிறைய இடியாப்பம் செஞ்சுருக்கீங்களேன்னு கேட்காதீங்க. வீட்டில் குட்டி பசங்கள்லாம் இருக்காங்க, எல்லாருக்கும் சேர்த்து தான் செஞ்சுருக்கிறேன். அப்புறம் சிக்கன் தொக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு இதுதான் லஞ்சுங்க. சூப்பராக சிம்பிளாக முடிச்சாச்சு. இப்போ டக்கு டக்குன்னு ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ் கட்ட வேண்டியதுதான். அதையும் கட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயா. டாடா, பாய்.